Hello friends, welcome to our koodam channel. நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஆரஞ்சு பழ தோல் வச்சு தான் நம்ம ஒரு ரெசிபி பண்ண போறோம். என்னடா இது ஆரஞ்சு பழ தோல் வச்சு ரெசிபி அப்படி நீங்க பாத்துட்டு இருப்பீங்க. ஆமாங்க, நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம், ஆரஞ்சு எல்லாம் சாப்பிட்டுட்டு எப்பவுமே அது குப்பைக்கு தானே போடுவோம். ஆனா நம்ம இன்னைக்கு அதெல்லாம் வேஸ்ட் பண்ணாம அதை வச்சு எப்படி ஒரு ஊறுகாய் செய்ய போறோம் அப்படிங்கறத நம்ம வீடியோல பார்க்க போறோங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஸ்கிப் பண்ணாம பார்த்தா தான் நாங்க எப்படி இந்த ஊறுகாய் செய்யறோம் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆரஞ்சு பழத்தோலை வச்சு எப்படி ஒரு ஊறுகாய் செய்யறோம் அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம். இன்றைக்கி நம்ம செய்கிற ஆரஞ்சு பழத்தோல் ஊறுகாய்க்கு நான் 4 ஆரஞ்சு பழத்தோட தோல் எடுத்து வச்சுருக்கிறேங்க. இந்த தோலை வந்து நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளி எடுத்து ஊற வச்சுக்கணும். புளி வந்து கெட்டியாக நம்மளுக்கு வேணும், அதனால் தண்ணி வந்து கம்மியாக ஊற்றி ஊற வச்சுக்கணும். சரி வாங்க இப்போ ஆரஞ்சு பழத்தோல் வச்சு எப்படி ஊறுகாய் செய்யலன்னு பார்க்கலாம். அடுப்பில் கடாய் வச்சு கடாய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். வெந்தயம் 1 ஸ்பூன் போட்டு லேசாக வறுபட்ட உடனே கொஞ்சமாக கட்டி பெருங்காயம் போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. கட்டி பெருங்காயம் உங்ககிட்ட இல்லைன்னா தூள் பெருங்காயம் போட்டுக்கலாம். பெருங்காய பொடி வந்து இப்போ போட வேண்டாங்க, நம்ம ஊறுகாய் தாளிச்சு எடுக்கும்போது போட்டால் போதும். இப்போ வறுத்த எடுத்த எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. திரும்ப அதே கடாயில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இதில் இப்போ பொடியாக நறுக்கி வச்ச ஆரஞ்சு பழத்தோலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஆரஞ்சு பழத்தோலில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்குங்க, நம்ம புளியும் போது அப்படியே தண்ணி தெறிக்கும் பாருங்கள். அதனால தான் நம்ம வந்து ஒரு 2 நிமிஷம் இதை வதக்கி எடுத்துக்கலாங்க. திரும்ப அதே கடாயில் நான் ஒரு 50 மில்லி நல்லெண்ணெய் ஊற்றுறேங்க. ஊறுகாய் செய்யும் போது நல்லெண்ணெய் பயன்படுத்தினா ஊறுகாய் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே 1/2 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. ஒரு கைப்பிடி அளவு நல்லா உரித்து வச்ச வெள்ளைப்பூண்டு போட்டு நல்லா வறுத்துக்கலாம். வெள்ளைப்பூண்டு வந்து நல்லா செவந்து வரணுங்க, அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இப்போ நம்ம ஆரஞ்சு பழத்தோல் எடுத்து வச்சோம் பார்த்திங்களா, அந்த பழத்தோலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம ஏற்கனவே நம்ம ஆரஞ்சு பழத்தோலை வதக்கி இருக்குங்காட்டி இப்போ கொஞ்சம் அளவாக வதக்குனா போதுங்க. சும்மா ஒரு 2 நிமிஷம் வதக்குனா போதும். ஆரஞ்சு பழத்தோல் நல்லா வதங்கிருச்சுங்க, இந்தளவு வதங்கினா போதும். இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளியை ஊற்றிக்கலாங்க. ஊறுகாய்க்கு நல்லா கெட்டியான புளி கரைசல் தானங்க வேணும், அதிகமாக தண்ணி நம்ம அதில் ஊற்றக்கூடாது. இந்த புளி கரைசல்லையே வந்து ஆரஞ்சு பழத்தோல் நல்லா வேகணுங்க. புளி வந்து நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா நம்மளுக்கு கொதிச்சு வரணும். இதில் இப்போ 1 ஸ்பூன் அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டு வேக வச்சிடலாங்க. புளி வந்து அப்படியே வேகட்டுங்க, நம்ம மூடியெல்லாம் வைக்கக்கூடாது. ஊறுகாய் செய்யும் போது பாத்திரத்தெல்லாம் மூடி வைக்கக்கூடாதுங்க. இப்படியே நல்லா புளியெல்லாம் கொதிச்சு வேகட்டும். புளி இந்தளவு சுண்டுனா போதுங்க. இப்போ நம்ம ஒரு கட்டி அளவு வெல்லம் போட்டு நல்லா கரைச்சி விட்டுடலாங்க. வெல்லம் இல்லைன்னா நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க. ஆரஞ்சு பழத்தோல் வந்து லேசாக கசப்பாக இருக்கும், நம்ம வெல்லம் போடும்போது அந்த இனிப்பு சேரும்போது ஊறுகாய் டேஸ்ட்டாக வரும். இதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சப்பொடி, நம்ம வறுத்து அரைச்சி வச்ச பொடி, கடுகு வெந்தய பொடி இருக்குது பார்த்திங்களா, அந்த பொடியெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க. பெருங்காயம் கட்டி பெருங்காயம் போடாமல் நீங்கள் தூள் பெருங்காயம் போட்டிங்கன்னா இந்த சமயத்தில் நீங்கள் தூள் பெருங்காயம் போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம எல்லாத்தையுமே ஒன்று சேர்ந்து நல்லா கலந்து விடுங்க. இன்றைக்கி செஞ்ச ஊறுகாய் ஒரு 2 வாரத்துக்கு எங்களுக்கு வருங்க. ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியதில்லை, நார்மல் டெம்பரேச்சரில் வச்சாலே போதும். பாருங்கள், நம்ம ஊறுகாயில் ஊற்றின நல்லெண்ணெயெல்லாம் தனியாக எப்படி நல்லா பிரிஞ்சிருக்குது பாருங்கள். காயெல்லாம் தனியாக இருக்குது, ஊறுகாய் எண்ணெய் தனியாக இருக்குது. இப்போ நம்ம ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ஊறுகாய் வந்து கொஞ்சம் இளம் சூடாக இருக்கும்போது நீங்கள் தேவைப்பட்டீங்கன்னா வினிகர் கொஞ்சம் 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க போதும். நான் கொஞ்சமாக செஞ்சுருக்கங்காட்டி நான் இன்றைக்கி வினிகர் போடலை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செஞ்ச ஆரஞ்சு பழத்தோல் ஊறுகாய் ரொம்ப அருமையாக வந்துருக்குதுங்க. இந்த ஊறுகாயை வந்து நீங்கள் கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. சில்வர் பாத்திரத்தெல்லாம் நீங்கள் பயன்படுத்த வேண்டாம், ஸ்பூனுமே சில்வர் போட வேண்டாங்க. இந்த ஊறுகாவை நீங்கள் ஒரு முறை செஞ்சீங்கன்னா திரும்ப திரும்ப செஞ்சுட்டே இருப்பீங்க, அவ்வளோ ருசியாக இருக்குங்க. ஆரஞ்சு பழம் ரொம்ப சத்துங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் ஆரஞ்சு பழம் வாங்கும் போதெல்லாம் நீங்கள் அந்த தோலை பயன்படுத்தி இந்த மாதிரி ஊறுகாய் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஊறுகாய் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம koodam சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.